ஹாலிவுட் லெவல் தான் ஆக்சுவலி சொல்ல போனா பீக்கா இருக்கு. மோஸ்டா படம் சூப்பரா வர வாய்ப்பு இருக்கு. கேம் சேஞ்சர் தெலுங்கு, ஆனா விடாமுயற்சி இது வனகான் எப்பயுமே தமிழ். அதனாலே இங்க செமையா சக்கப்போடு போடுன்னு தான் போடும் மோஸ்டா. விடாமுயற்சி 2 வந்து நல்ல இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க, ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் அதுக்கு. நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. விடாமுயற்சிக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கேன் ஆக்சுவலி நானும். நல்லா இருக்கு, நீட்டாவே பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. அஜித் குமார் இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பேங்கர் பெருசா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ டீசர் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து சூர்யா ரெட்ரோவும் வேற மாதிரி இருக்கு. வழக்கமா யூஸ்வலா இருக்க சூர்யாவை தாண்டி கொஞ்சம் கல் கிளாசிக் அந்த டைப்ல ட்ரை பண்றாங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்பயுமே அவர் இதுல ஒரு கிளாசிக் ஃபினிஷ் இருக்கும். அதுல ரெட்ரோ கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட காம்பினேஷன். இல்ல அது நீட்டா இருக்கு, அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நீட்டா இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி தான் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப லாங்ல இருந்து எடுத்துட்டு இருக்க படம். ஸோ அதுக்கு வந்து குட் பேட் ஆக்லையும் விடாமுயற்சி ஒரே டைம்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே வேற வேற ஃப்ளேவர், வேற வேற ஜோனர்ல இருக்குது. ஆதிக் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவர் ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும், இவரது மகிழ் திருமேந்து ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும். ஸோ விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கும். எப்படி சொல்றது, அஜித்துக்காக தான் மெயினா. ஆமா பார்த்தேன். இல்ல பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். இது இல்ல அது பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல, பட் ஆனா போஸ்ட் பார்த்தேன். லவ் சாங். லவ் சாங். அது ஓகே. ஆனா இது இப்போ இது மகிழ் திருமணி இல்ல, ஸோ இவரோட இதுல வந்து கொஞ்சம் டச் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பார்க்கலாம். இவங்களோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் லெவல் தான் ஆக்சுவலி சொல்ல போனா பீக்கா இருக்கு. மோஸ்டா படம் சூப்பரா வர வாய்ப்பு இருக்கு. அனிருத் சொல்ல வேணுமா, டாப் நாச் தான் எப்பயுமே, ஆல்வேஸ். வெயிட் பண்ணி தான் இருக்கேன், எப்படி இருக்க போகுது அனிருத்தோட சாங்ல எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். மெலோடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்டா. ஏன்னா அது ஒரு ரொமான்ஸ் சாங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்டா மெலோடியா தான் இருக்கும். அஜித் அப்படின்னாலே ஒரு கிளாஸ் தான், அதனால வெயிட்டிங் கன்ஃபார்மா இருக்கும் தான் எப்படி இருந்தாலும். மோஸ்டா ஃபயர் மோட் தான், அதனால. கேம் சேஞ்சர் தெலுங்கு, ஆனா விடாமுயற்சி இது வனகான் எப்பயுமே தமிழ். அதனாலே இங்க செமையா சக்கப்போடு போடுன்னு தான் போடும் மோஸ்டா. அதனால தெலுங்கு படம் இங்க அவ்வளவா போகாது, ஆனா அந்த ரெண்டு படம் செமையா போக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்டோரியா இருந்தா நல்லா போகும். ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்தா நல்லா போயிடும். பார்த்தேன், சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா ஓட போகுது. தலை ஃபேன் தான். ஆமா ஆமா, ரொம்ப வெயிட் பண்றேன். வரட்டும், வந்தேன்னு தான் அலப்புற ஸ்டார்டிங் வெயிட் பண்றேன். மாஸ் தான், தலை மாஸ் தான். என்ன சொல்றது, எனக்கு வாயில ஒன்றும் வரல. அஜித் நல்லா தான் இருக்கும், போயிட்டு. அவர் யாருக்கு எந்த தோதுன்னு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு நடிக்கிறாரு. அவர் ரசிகருக்கும் விரும்ப மாட்டாரு. அவரு சினிமா வந்தாரு, யாருக்கு எந்த தோதுல ரசிகராக இருந்தாலும் அவங்க வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதனால நடிகர் அவரை பிடிக்கும். அப்படி இல்ல, அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போறாரு. யாருக்கு எந்த தோணும் அவரு வேலை. இப்ப மத்த நடிகர் நம்ம ஜென்ரலா சொல்லல, அஜித்தை பொறுத்தவரைக்கும் அவர் லைன்ல அவர் கரெக்டா இருக்கிறாரு, வேற எதுவும் கிடையாது. அவர் இடத்துல அவர் கரெக்டா இருக்கிறாங்க. எந்த படம் இருந்தாலும் சார், எந்த படம் அடிச்சாலும், எந்த ஹீரோ வந்தாலும், யார் படம் நடிச்சாலும் படம் நல்லா தான் மக்கள் பார்க்க போறாரு. இவர் இல்லை, அஜித் இல்லை, விஜய் இல்லை, படம் நல்லா தான் எல்லாமே பார்ப்பாங்க. அது அஜித்ன்றது யார் சொல்றா, அவரு வேலை அவர் கரெக்டா போறாரு, வர்றாரு, அதை போறாரு. யாரா அவரை போயிட்டு போனாலும் அவருக்கு அடுத்து அவர் இருக்கிறாரு. அதுக்கு சொல்ல வரையும் அவர் வந்து யாரும் தப்பு இருக்குல்ல, புரியுதுங்களா? ஓகே, இது அவரு லைன். அவருக்கு வேணான்றாரு. அவருக்கு வேணாம், எனக்கு வேணாம், வேணாவா நடிக்கிறனா, மக்கள் விரும்புறாங்களா, படம் பாக்குறாங்களா, அவர் வேலையை அவர் போயிட்டு இருக்கிறாரு. அரசியல் அவர் இது வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அரசியலுக்கு வர்ற மாதிரி அவர் எதிரையும் பண்ணதே கிடையாது. நடிப்போட போயிடுறாரு. அரசியல் வராங்க வரட்டும், அரசியல் யார் வேணா வரட்டும், இறங்கி பார்த்து காலத்துல இறங்கி வேலை செஞ்சும் போது தான் அரசியலுக்கு பலம் என்ன யாருக்கு என்னன்னு தெரியும். எல்லாமே சொல்ல வரலாம் போகலாம், அது வேற சார். வர்றது முக்கியல, இறங்கி மக்களை பண்ணு, மக்கள் எப்படி மாறும், என்ன எந்த மக்கள் எந்த நேரத்தை எப்படி திசை மாறினது தெரியாது, யாருக்கிட்டையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால யார் வேணா வரலாம். விஜய் சார் வரட்டும், அஜித் வரட்டும், யார் வேணா வரலாம். மக்களை தானே தேர்ந்தெடுத்து ஓட்டு போட போறாங்க, அது யார் வேணா வரலாம்ல.
தமிழ்நாட்டை ஆள்றது யார் வேணா வரலாம். அரசியல்ன்றது வந்து ஒரு எப்படி சொன்னாலும் 2026ல யார் சிஎம் வந்து நல்லா இருக்கும்? அப்படியே நாங்க சொல்ல முடியாது. யார் வந்து நல்லது செஞ்சா போதும். அது எந்த கட்சி இருந்தாலும் பொதுவா மக்களுக்கு தொந்தரவு பண்ண நல்லது பண்ணாலே போதும். அவ்வளவுதான். அது இந்த கட்சியில அந்த கட்சியில நல்லது பண்ணா எந்த மாதிரி நல்லதுலாம்? விலைவாசி குறைப்பா இல்ல? விலைவாசி குறைக்கணும். சில கம்பெனிங்க இருக்கிற நம்ம இப்ப பாருங்களா, தமிழ்நாட்டு ஃபுல்லாவே எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்கிறான். தமிழ் வந்து முன்னேறது இது மேல வாழ்க்கை கிடையாது. தமிழ்நாட்டை வந்து படிச்சுட்டு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு வேலை இருக்காது. எல்லாம் அதிர்ஷ்டம் எடுக்கிறது தான் ஆள போறோம். அதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கணும். தமிழுக்கு இங்க நல்ல வேலை கொடுக்கணும், நல்லா பண்ணணும். பாரு எந்த கட்டத்துல பாரு இந்திக்காரன், எந்த பட்டியல பாரு இந்திக்காரன், எல்லாத்தையும் இந்திக்காரர் தான் இருக்கிறான். எல்லாத்தையும் இந்தியா தமிழுக்கு வேலையா தான் போயிடுது. பாரு வீட்டுல ஒரு பிளாட்ல கூட பாருங்க, நம்ம ஆள் இருக்க மாட்டோம், இந்திக்காரன் தான் இருப்போம். அவன் 10,000 கிலோமீட்டர் தான் வந்துடுறேன். இன்னும் 10 வருஷத்துல பாருங்க எல்லாம் மாறும். நீங்க இல்ல, அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மள வந்து இன்னைக்கு தமிழை வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க வேலை மட்டும் பார்த்தா போதாது. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை ஒழுங்கா செய்யணும் வரணும். பாருங்க இந்திக்காரன் அங்க கொட்டை போட்டு அங்க உக்காந்துக்கிறான், ஏதாவது சாப்பிட்டு அவன் அப்படியே இருந்துடுறான். நம்ம ஆளுங்க அப்படி இருக்க மாட்டாங்களே. போனவன் 10 மணி போன 10 மணி டீ கடைக்கு டீ சாப்பிட்டு போனோம், அதை போவாத. அதனால நம்ம ஆளுங்க யாரும் வச்சு வேலை வாங்க மாட்டாங்க. இது வந்து பொதுவா நடக்கிறது தான் இன்னைக்கு ஜென்ரலா. அது வந்து படிக்கிறது சரிங்களா? எப்படி அவரு ஒழுங்கா வேலை பார்த்துறாங்கங்கிறீங்களா இந்திக்காரங்க? அரைக்குறை வேலை தான். நம்ம ஆளுங்க மீறி அவங்க வேலை செய்ய முடியாது. இந்த வீடுலாம் ஒன்று நம்ம ஆளுங்கனாச்சும் நல்லா பொறுப்பா நின்று அவங்களாம் வந்து அந்த அளவுக்குலாம் சொல்லலாம். நம்ம ஆளுங்க 10 நாள் வேலை செய்ய நம்ம ஆளு 15 நாள் அவனுக்கு 15 நாள் முடிப்போம். நம்ம ஆளு 10 நாள் செய்யணும் 15 நாள் முடிப்பாங்க. அதாவது இப்படி இருக்கு. அதனால நம்ம யாரும் எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைலர் கேளுங்க. ப்ரோ விடாமுயற்சி ட்ரைலர் பாத்தீங்க எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே மகிழ் திருமணியோட ஸ்க்ரீன் டைரக்ஷன் வேற. அவர் ஏற்கனவே த்ரில்லருக்கு ஃபேமஸான அது. ஸோ இதில் அஜித் சார், த்ரிஷா, அர்ஜுன்லாம் இருக்கனால மங்காத்தாவோட கம்பேக்காக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மங்காத்தா மாதிரி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா த்ரில்லர் அதோட இதெல்லாம் இருக்கும்போது ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஏகப்பட்ட ரொம்ப ஸ்லோ. ஆனா ட்ரைலர் வந்து ஒரு டயலாக் கூட இல்ல. அது எப்படி பாக்குறீங்க? இதே புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக த்ரில்லர் படம்லாம் எப்பவுமே ஒரு ஒரு புது விஷயம் உள்ள கொண்டு வருவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு ட்ரூ பேஸ்ட் கதையை தழுவி எடுத்திருக்காரு அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கும்? ராவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃபுல் ஆக்ஷனா இருக்குமா? அந்த எனக்கு தெரிஞ்ச மகிழ் திருமணியோட இதுனாலே எல்லாமே மிக்சடாக மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவர் அருண் விஜய் வச்சு இந்த மாதிரி தான் படம் பண்ணிங்க தடம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல மெசேஜை கமர்ஷியலாக எப்படி ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுங்கிறது அவர் தெரியும். அதே மாதிரி அது இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஆவலா வெயிட் பண்றீங்க? ஐயரா வெயிட் பண்ணுறேன். 2 வருஷம் ஆச்சு. மகிழ் திருமணி அவர் மாதிரியும் ஒரு நல்ல இது இருக்குது. அதே மாதிரி தலை ஃபேன்ஸாக்கும் ரொம்ப தான் இருக்குது. எப்போ இந்த இது படம் ரீசன் உங்களுக்கு ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு 4 படம் வருது. கேம் சேஞ்சர், வணங்கான், இன்னொரு படம் தெரிஞ்சு விடாமுயற்சி எல்லாம் வருது. ஸோ 4 படத்துல வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறது எந்த படமா இருக்கும்? வணங்கானா அந்த கேம் சேஞ்சர்? அது விடாமுயற்சிக்கு டஃப் கொடுக்கணும்னா எந்த படம்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டஃப் கொடுக்கும். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வணங்கான் கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணங்கானுக்கும் அதுல பாத்தீங்கன்னா அருண் விஜய் ஃப்ரெண்டு தான் நடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ 2த்துக்கும் உள்ள கம்பேரிசன் சொல்லுங்க. இது வந்து அஜித் படம், அது வந்து அருண் விஜய் படம். அது டைரக்டர் எப்படி இருக்கு? 2 டேரக்டருமே இதுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு பேர் போன டேரக்டர் பாலா சார் இருக்கட்டும். ஆனால் ரெண்டு பேருக்குமே இது பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் கம்பேக் கொடுக்குறாங்க. பாலா சார் ஆகட்டும், மகிழ் திருமணி சார் ஆகட்டும். ஸோ அதனால ரெண்டுமே எப்படி ஒரு ஈகராக இருக்குமோ, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு பார்க்கணுன்னா என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம எப்போவுமே விடாமுயற்சி தான். விடாமுயற்சியாக பார்க்குறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு அஜித் அவர் தலை படம் அது எப்படி மிஸ் பண்ணுவோம்? அது எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அதனால தான். டீச்சர் பாத்தீங்கன்னா ட்ரைலர் டீச்சர் நான் நல்லா இருந்துச்சு. ஆமாம் பிடிச்சிருக்கு. டைலாக்கே பேசலையே, வெறும் மியூசிக் மட்டும் தான், பேக்ரவுண்ட் மட்டும் தான். ஸோ அப்படி தான் டீசர் அப்படி தான் பண்ணுவோம். அதுதான் டீசர். ஸோ நல்லா இருக்குல்ல, ஆல்வேஸ்மா இருக்கா? ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மூவி பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்மளுக்கு. சாங் பார்க்கும்போது பார்த்தோம்னா இது த்ரிஷா மேமும் அஜித் சாரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ரொமான்டிக் யுவனோட இது எப்பவுமே யுவன்னாலே பிஜிஎம் மெலடிக் எல்லாமே ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். பார்க்கும்போது அந்த கிரீடமோட பழைய இதெல்லாம் வருது, ஞாபகம் வருது. சாங் எப்படி மியூசிக் அனிமேட் பண்ணிருக்காங்க? அனைத்து உங்களுக்கே தெரியும். எப்படி இருந்தாலும் பிஜிஎம் ஆகட்டும் மெலடி ஆகட்டும் எப்பவுமே அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, ஸ்டைல் இருக்குது. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதுவும் த்ரிஷா அஜித் சேரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி கிரீடமோட அந்த அந்த மெலடி எஃபெக்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமா இருக்கும். மாஸ்டர் வேற லெவல்ல இருக்கும்.
பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அது நல்ல ஒரு அஜித் ஃபேன்ஸ் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.